வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல போன வருஷம் வெளியான சாட்சி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸ் டிராமா படம்னு சொல்லலாம். இந்த படம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. இப்ப பாலுன்றவர் அவரோட வீட்டு கதவெல்லாம் சாத்திட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க மெயினான இடத்துக்கு போனோம்னா ரொம்ப தூரம் நடக்கணும். அந்த மாதிரி தான் பாலு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்பதான் காட்டு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பெருசா எடுத்துக்காம மேற்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப திடீர்னு யாரோ வந்து பாலுவை அட்டாக் பண்ணிடுறாங்க. இங்கதான் சாட்சின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப நமக்கு சக்கரபாணி அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவரும் அதே வழியா தான் நடந்து வர்றாரு. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட கடை இருக்கு. இவர் ஒரு சலூன் கடை தான் ரன் பண்றாரு. இது ப்ராப்பரா கடை மாதிரி இருக்காது. அதனால பெருசா கஸ்டமர்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. ரெகுலரா எப்பவுமே ஒரு நபர் வருவாரு. அவரை முடி வெட்டுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப சக்கரபாணியை பேசிக்கிட்டே தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சக்கரபாணியை பொறுத்த வரைக்கும் 3 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களை எப்படி கரை சேர்க்கறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி தலைவலி எல்லாம் வருது. அதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த நபர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல ஹெல்த் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே, ஹெல்த்தை கவனிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவர் வேலையை முடிச்சோன்னா காசு தந்துட்டு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாம் தராரு. இப்ப ஸ்கூல்ல சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மேனுஃபேக்சரிங் பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எல்லாருமே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா எல்பி கேட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பேர் தான் சாட்சி அப்படின்றது முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களும் ஒரு எக்ஸாம்பிள சொல்லிடுறாங்க. இவங்க ஃப்ரெண்டு பேரு கவிதா அப்படின்றது. அந்த கவிதாவும் அக்ரிகல்ச்சரை எக்ஸாம்பிளா சொல்றாங்க. இதே இடத்துல குருன்னு ஒரு பையன் இருக்கான். அவங்க கிட்ட கேக்குறாரு. அவனும் குழந்தை பிறக்கிறது தான் எக்ஸாம்பிள் அப்படின்ற மாதிரி சொல்றான். இங்க இருக்க எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்டா உனக்கு வேற எக்ஸாம்பிளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி சாரும் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பசங்க எல்லாருமே சிரிச்சாங்கல்ல. இவங்க 2 பேர் சிரிச்சது மட்டும் குருக்கு கடுப்பா இருக்கும். இவங்க 2 பேரும் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா சாட்சி தைரியமான பொண்ணா இருப்பாங்க. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கவிதா எதுக்குடி வம்பு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்பதான் சக்கரபாணியோட ஃபேமிலி நமக்கு காட்டுறாங்க. சாட்சி தான் மூத்த பொண்ணா இருப்பாங்க. அதை தாண்டி 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவரும் சம்பாரிச்ச காசை ஒய்ஃப் கிட்ட தராரு. என்னங்க வருமானம் நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு, இதை வச்சு ஃபேமிலி எப்படி ரன் பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதான் எனக்கும் புரியல, வேற ஏதாவது தான் வேலை தேடணும் போல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஒய்ஃப் தான் தைலம்லாம் தடவி விட்டுட்டு இருக்காங்க. தலைவலி அதிகமா இருந்தா டாக்டர் கிட்ட போக வேண்டியதானேன்னு கேக்குறாங்க. இருக்க காசையும் டாக்டர் கிட்ட கொடுத்துட்டா ஃபேமிலி எப்படி ரன் பண்றது, அதனால தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா வலி எடுக்கிறத பார்த்தா நாளைக்கு போனும் போல அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. மறுநாள் சாட்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு சின்ன பொண்ணுக்கு கட்டிங்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. இவங்களும் பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்ப போற அப்பவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. இவங்களுக்கு சரியா கட் பண்ண தெரியல, எப்படிப்பா இந்த இடத்த கட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. குடும்பம் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி அப்பவும் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா, இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்திரிக்கோல்லாம் வாங்கிடுறாங்க. இவங்க கட் பண்ணி முடிச்சு விடுறாங்க. அப்பா டாக்டரை பார்க்கணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப டாக்டரை வந்து பாத்துறாரு. ரொம்ப நாளா தலைவலிக்குது பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. சரி ஏதாவது மாத்திரை மருந்து எல்லாம் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேக்குறாரு. இல்ல எங்க ஊர்ல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் தந்த மருந்து தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க தலைவலி இவ்வளவு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க, இந்த மருந்து தான் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டரும் கேக்குறாரு. இருங்க செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணிலாம் பாக்குறாரு. நான் சில மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை வாங்கி போடுங்க, சரியாயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அப்படி சரியாவலன்னா கண்டிப்பா ஸ்கேன் தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. ஸ்கேன் பண்ணுமா, எவ்வளவு காசு ஆகும் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவர் பெரிய அமௌண்ட்டை சொல்றாரு. அவ்வளவு காசா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சக்கரபாணியை இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன மாத்திரையெல்லாம் விலை கொடுத்து வாங்குறாரு. அதுவே ரொம்ப காசாயிருது. இதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு சந்திரா அப்படின்றது. இப்பதான் அரிசி கம்மியா இருக்கிறத கவனிக்கிறாங்க. காசு எடுத்து பாக்குறாங்க. காசும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை வச்சு இந்த மாசத்தை எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சக்கரபாணிக்கு வலி குறைஞ்சிருக்காது. அதே மாதிரி ஸ்கேனும் பண்றதுக்கு காசு இல்லாததுனால போகாம இருப்பாரு. இப்ப தலைவலி பயங்கரமா இருக்கு. இப்பதான் ஷேவிங் பண்றதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. அவரை பார்க்கும் போது இவருக்கு மங்களா தான் தெரியுது. மங்களா தெரிஞ்சாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணி நம்ம ஷேவிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றாரு. ஏட கூடமா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கேக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கத்தி எல்லாம் எடுத்துட்டு பக்கத்துல வராரு. ஆஹா இவர் கட் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமரோ பயத்துல இங்க இருந்து ஓடிடுறாரு. ஐயோ கண்ணு சரியா தெரியலையே அப்படின்ற மாதிரி சக்கரபாணி ஃபீல் பண்றாரு. கண்ணு மங்களா தெரியுது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதான்னு தெரியல, அதுவும் இல்லாம தலை வெடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஃபீலிங்கா சொல்றதை கேட்கும் போது இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 3 பெண் குழந்தையா வேற பெத்து எடுத்திருக்கோம், எப்படி கரை சேர்க்க போறோன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் அம்மா புலம்பிட்டு இருக்காங்க. ஈரின் பொதுவா நல்லா படிப்பாங்க. ஆனா இப்ப ஃபேமிலில நிறைய பிரச்சனை ஓடுது இல்ல, அதை பத்தியே தான் இப்பெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நைட்டு நேரம் அப்பாவும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. அந்த சவுண்ட் இவங்களுக்கும் அம்மாக்கும் கேக்குது. இதெல்லாம் நினைச்சு இவங்க 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. ஈரின் கொஞ்ச நாளே கிளாஸ் சரியா கவனிக்க மாட்டாங்க. இத கவிதாவும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எதுக்காக இப்ப கிளாஸ் எல்லாம் கவனிக்க மாட்டே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவங்க அதையும் கவனிக்காம நடந்துட்டு இருக்காங்க. அப்ப கவிதா கொஞ்சம் பின்னாடி ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க.
என்ன இவ பாட்டுக்கு போறா அப்படின்ற மாதிரி கவிதாவை எந்திரிக்க பாக்குறாங்க. அப்பதான் காட்டு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. இந்த சவுண்ட கேட்டோன்னா கவிதா செம்மையா பயந்துடுறாங்க. சாட்சி நில்லு நில்லு அப்படின்ற மாதிரி வேகமா நடக்கிறாங்க. அப்பதான் யாரோ ஒருத்தர் இவங்களை இங்க இருந்து தூக்கிடுறாங்க. இவங்களோட பேக் செருப்பு மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கு. இப்பதான் சவுண்ட் கேட்டு சாட்சியும் திரும்பி பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா கவிதாவை காணோம். கவிதா எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடுறாங்க. காட்டு பகுதியில ரொம்ப உள்ள போக மாட்டாங்க. மேலோட்ட பாக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே போலீஸ்க்கு இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. போலீஸ் இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது பொதுமக்கள்லாம் நிறைய பேர் வந்துடுறாங்க. அதே மாதிரி கவிதாவோட பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்துடுறாங்க. இப்ப வந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விசாரிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு பையன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி வேற ஒரு கான்ஸ்டபிள் அப்பா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காரு. அந்த பையன் என்ன சொல்றான்னா இப்பெல்லாம் பொண்ணுங்க ஓடி போறது சகஜமாயிருச்சு. அந்த மாதிரி இந்த பொண்ணு ஓடி போயிருக்க தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என் பொண்ணு அப்படிப்பட்டவெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி கவிதாவோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. எல்லா பேரண்ட்ஸும் பொண்ணுங்களை பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுங்களாம் இப்ப மோசம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். ரொம்ப ஓவரா பேசுறதுனால இன்ஸ்பெக்டரும் பயங்கரமா திட்டுறாரு. கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. நீங்களும் கிளம்புங்க, நாங்க செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காட்டு பகுதிக்குள்ள யாரோ இழுத்துட்டு போயிருக்க தானே வாய்ப்பு இருக்கு, அதனால செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பகுதியில தேடி பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு தெரியும் அந்த பொண்ணு எங்க இருக்கான்றதை இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப நைட்டு நேரம் ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, டார்ச் லைட் வெளிச்சத்துல தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவங்களும் பொறுமையா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. சடனா யாரோ அட்டாக் பண்றாங்க. இது எல்லாமே ஹீரோயினுக்கு வந்த கனவா தான் இருக்கும். என்னம்மா கெட்ட கனவா, படு அப்படின்ற மாதிரி அம்மாவும் சமாதானம் பத்தி படுக்க வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை கவிதா கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. இப்ப கவிதாவே காணாம போயிருக்கிறத நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதமா, சீக்கிரமா கவிதா கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அப்பாவும் வலியால துடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக உள்ள வராங்க. தலைவலியை தாங்க முடியல, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறமும் யோசிக்க வேணாம், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அப்பாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அப்பாவுக்கு டியூமர் இருக்கிறது தெரிய வருது. இதுக்காக தான் முன்கூட்டியே ஸ்கேன் பண்ண சொன்னேன், நீங்க தான் அலட்சியமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இதுக்கப்புறம் காப்பாற்ற முடியாதுமா, ஆபரேஷன் பண்றதும் வேஸ்ட் தான், ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க, எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவங்க அழுகுறாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருக்க நர்ஸும் கவனிக்கிறாங்க. நீங்களே அழுதா எப்படிமா, பசங்களுக்கு யாரு தைரியம் சொல்லுவா, பசங்களுக்கு தைரியம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சக்கரபாணியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவரும் கொஞ்ச நாள் பசங்க கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. வலி இன்னும் கூட இவரால தாங்க முடியல, ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிடுறாரு. இப்ப அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் இவங்க சேர்ந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. கல்லுலாம் எடுக்கிறதுக்காக ஒரு நபர் போவாரு. அவரும் போலீஸா வர வச்சிருக்காரு. இப்ப போலீஸா அவர் கூட்டு போற இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா பாலுவோட பாடி தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப பாலுவை பத்தி போலீஸும் விசாரிக்கிறாரு. கொஞ்ச நாளாவே பாலுவை யாருமே பார்க்கல, வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்கான்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, பாலுக்கு யாரு கூடயாவது சண்டை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பாலுக்கும் 3 பசங்களுக்கும் சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. 3 பசங்களா, அது யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அந்த 3 பேருமே இந்த ஊர்ல மல்லின்ற ஒரு பொண்ணை வச்சு ப்ராஸ்டிடியூஷன்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த பாலு தான் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாரு. அதனால தான் இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் தெரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின் எப்பவுமே வாங்குற மல்லிகை கடையில சாமான்லாம் வாங்கிடுறாங்க. அங்க இருக்கவரும் கடன் அதிகமாகிட்டே இருக்குமா, சீக்கிரமா காசு தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இங்க வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு வேலை இல்லமா, வந்தா சொல்றேன் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஈரனும் அம்மா கிட்ட பொருள் எல்லாம் தந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போலமா, வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னமா சொல்ற, நீ நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப இருக்க நிலைமைக்கு நான் ஸ்கூலுக்கு போனா உங்களால சமாளிச்சுக்க முடியாதுமா, இந்த பொருள்லாம் கூட கடனுக்கு தான் வாங்கிட்டு இருக்கோம், அவங்க தரலனா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால நான் வேலைக்கு போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிமா, நானும் ஒரு வேலையை தேடுறேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப தோட்டத்துல 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அம்மாவும் இவங்க கிட்ட வேலை கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கிடைக்கிற காசை வச்சு எங்களாலேயே கூலி தர முடியல, அதனால தான் நாங்க 2 பேருமே வேலை பார்க்கறோம், எங்க கிட்ட போய் வேலை கேட்கறியம்மா, உன் ஹஸ்பண்ட் இறந்து போனது எங்களுக்கு தெரியும், நினைச்சா கஷ்டமா தான் இருக்கு, வேலை வந்தா சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி சந்திராவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, ஒரு கடைக்காரர் கிட்ட வேலை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அந்த கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, தினமும் வியாபாரம் வருது 200 ரூபாய்க்கு தான், எனக்கே சுத்தமா காசு கிடைக்கிறது இல்ல, வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. 2 பேருமே பல இடத்துல ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க, எங்கேயுமே வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அப்பாவோட கடையை திரும்பி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. அந்த வேலையை நீ எப்படிமா செய்வ அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. எனக்கு ஓரளவுக்கு தெரியுமா, அதை வச்சு சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஜீப் இருக்கு பாத்தீங்களா, இவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. பாலு இறந்து போய் அவரோட பாடி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த பாலு 3 பேர் கூட சண்டை போட்டார்ல, அத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்சதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த சண்டை நடக்கும்போது இவங்க அதே மாதிரி கவிதாவோட அம்மா எல்லாருமே அந்த ஸ்பாட்ல தான் இருந்திருப்பாங்க. அந்த 3 பசங்களை திட்டலாம் செஞ்சிருப்பாங்க. மல்லின்ற பொண்ணை வச்சு இவனுங்க 3 பேருமே ப்ராஸ்டிடியூஷன் பண்றாங்க அப்படின்றத பஞ்சாயத்து தலைவர் தான் உறுதிப்படுத்தினாரு. அதனால தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணை அனுப்பி விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேக்குறாரு. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. பாலு தானே இந்த பிரச்சனைக்கு காரணம், அந்த பாலு ஆள் எப்படி அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பாலு அவ்வளவு நல்ல டைப் இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி பஞ்சாயத்து தலைவர் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அவரு ரொம்ப நல்ல டைப்னு சொல்றாங்க. அந்த 3 பசங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த 3 பசங்களுமே வேற ஊரை சேர்ந்தவங்க, எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருக்கு வேற ஒருத்தர் மூலியமா அந்த பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சிருது. இப்ப மல்லியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு பாலியல் விடுதியா தான் இருக்கும். மல்லியோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்க தான் இருக்காங்க. மல்லி அந்த இடத்துல இல்ல. மல்லி எங்கன்ற மாதிரி இவரும் விசாரிக்கிறாரு. மல்லி சூசைட் பண்ணி எப்பயோ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனால சூசைட் பண்ணி இறந்து போனா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அவளோட ஹஸ்பண்ட் பேரு பாலு அப்படின்றது, அவன் டார்ச்சர் தாங்க முடியாம தான் இறந்து போயிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பாலு ஹஸ்பண்டான்னு கேக்குறாரு. அப்படிதான் அவ என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரி அவளை 3 பேர் பார்க்க வருவாங்கல்ல, அவ இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த 3 பேரை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் எங்கேயுமே பார்க்கல, ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க இந்த பகுதியில தான் வேலை பார்த்தாங்க, அங்க கேட்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மல்லியோட போட்டோவையும் வாங்கிட்டு தான் கிளம்புவாரு. இப்ப அந்த இடத்துல விசாரிச்சு பாக்குறாங்க. அவங்க 3 பேருமே கடைசி 6 மாசமா வேலைக்கு வரல அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க நபர் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஒரு கான்ஸ்டபிளும் பதட்டமா இந்த இடத்துக்கு ஓடி வராரு. திரும்பி அந்த ஊர்ல ஒருத்தர் காணாம போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த வாட்டி காணாம போனவர் ஊர் தலைவரா தான் இருப்பாரு. அவரோட பையன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. என்னோட அப்பா தண்ணி பாய்ச்சறதுக்காக இந்த டைம்க்கு வந்துருவாரு, தண்ணி பாய்ச்சாம இருந்ததுனால தான் எனக்கு டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி உன்னோட அப்பா எப்பவுமே எந்த வழியா வருவாருன்னு கேக்குறாங்க. இவனும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ காட்டுறான். அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க எவ்வளவு தெரியும் அந்த அப்பாவை கண்டுபிடிக்க முடியல. இவரும் கடத்தப்பட்டிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ஈரினும் ஃபேமிலியும் எங்கேயோ கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் சேஃப்டிக்காக அருவாள்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் எதுக்குன்னு அம்மா கேக்குறாங்க. நிறைய பேர் காணாம போறாங்கல்ல, அதனால தான் சேஃப்டிக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு பெரியவரை தான் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்லாம் வாங்கி காசு தருவாரு. இவங்களும் இந்த இடத்துக்கு வந்து காசு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கடையில எல்லா பொருளுமே இருக்காதுல்ல, அந்த பொருள்லாம் வாங்கி போட்ட இவ அந்த கட்டிங் வேலையெல்லாம் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது பொண்ணு கட்டிங் வேலையெல்லாம் பார்க்க போறாளா, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப வேற ஆப்ஷனே இல்ல, அததான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு, நாளைக்கு வந்து காசை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் அவருக்கு நன்றியை சொல்லிட்டு நடந்து வராங்க. இவங்க நடந்து வரதை யாரோ மறைஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. இவங்க ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டே தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் திடீர்னு காட்டுப்பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. ஈரின் வேகமா அந்த அருவலை எடுத்துடுறாங்க. யாராவது வந்தாங்கன்னா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஆட்டுக்கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மொத்தமா அந்த இடத்துல இருந்து வருது. இதை பார்த்துதான் பயந்துருக்கோம் போல அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இன்ஸ்பெக்டரும் ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. தலைவர் காணாம போயிருக்காருல, அது சம்பந்தமா தான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறத கேட்டுக்கிட்டே இவங்க எல்லாருமே நடக்கிறாங்க. இந்த ஊர்ல ஆட்கள் காணாம போறதுக்கு அந்த 3 பேர் தான் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 பேரை எப்படியாவது பிடிச்சாகணும், அது வரைக்கும் நம்மள ஒரு ஆள் இந்த இடத்துல பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஈரினும் அந்த பெரியவர்கிட்ட காசு வாங்கி தேவையான பொருள்லாம் வாங்கிடுறாங்க. இவங்களுக்கு சரியா ஷேவிங் எல்லாம் பண்ண தெரியாதுல்ல, பிராக்டிஸ் எடுக்கணும்ன்றதுக்காக இவங்க காலைல ஷேவிங் பண்ணி பிராக்டிஸ் எடுக்கிறாங்க. தங்கச்சிங்க நடுவுல பேசுறதுனால இவங்க ஏடாகூடமா கட் பண்ணிடுறாங்க. அம்மாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இவங்களுக்கு மஞ்சள்லாம் பூசி விட்டுட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே ஒரு கான்ஸ்டபிள் காவலுக்காக இந்த இடத்துல இருக்காரு. யாரு போனாலும் சரி எங்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் போற காரணத்தை எல்லாம் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்பதான் ஈரினும் வருவாங்க. ஈரினும் இவங்க போறதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப கடைக்கு வந்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்பாக்கு பயந்துட்டு ஒரு நபர் போனாரு பாத்தீங்களா, அவர் தான் ஷேவ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. உனக்கு ஷேவ் எல்லாம் பண்ண தெரியும்னு கேக்குறாரு. இவங்களும் கொஞ்சம் முடிக்கிறாங்க. என்னமா முடிக்கிற, பண்ண தெரியுமா தெரியாதான்னு கேக்குறாரு. ஓரளவுக்கு பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஹா, நம்மள வச்சுதான் பிராக்டிஸ் எடுக்க போறாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்பதான் குருவும் குருவோட ஃப்ரெண்டும் சைக்கிள்ல வராங்க. ஓஹோ, இதனால்தான் இவ ஸ்கூலுக்கு வரது இல்லையா அப்படின்ற மாதிரி குரு யோசிக்கிறாரு. இப்ப உள்ள வந்து சீப் எடுத்து தலை வாரிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்பதான் ஷேவிங் பண்றதுக்காக இவங்க ஷேவிங் பிளேட் எடுக்கிறாங்க. கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குது. இத பாக்குற இந்த நபர் ரொம்ப பயப்படுறாரு. இப்ப கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏடகடமா வெட்டு போட்டுறாங்க. இதனால அன்னைக்கு வேலை சொதப்பிடுது. இந்த டென்ஷன்ல இருக்கிறதுனால இவங்க தங்கச்சிங்க கிட்ட லைட்டா கோவப்பட்டுறாங்க. இதெல்லாம் அம்மாவும் கவனிச்சிருப்பாங்க. இப்ப அம்மாவும் தங்கச்சி கிட்ட உள்ள போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. உள்ள பல்லி இருக்குமா, எனக்கு போக பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. பல்லிய பார்த்து எதுக்கு பயப்படுற, நீ அதட்டுனா அது பயந்து ஓடிடும், நீ காய்கறியை எடுத்துடுவான்னு சொல்றாங்க. இந்த தங்கச்சியும் அதட்டி காய்கறியை எடுத்துட்டு வந்து தந்துடுறா. பல்லிய பார்த்து பயந்தா பயந்துகிட்டே தான் இருக்கணும், சூன்னு சொன்னா ஓடி போயிடும். இப்போ உனக்கு தைரியமா இருக்குல்லன்னு கேக்குறாங்க. இந்த தங்கச்சியும் தைரியமா இருக்குன்னு சொல்றா.
எப்படிமா இவ்வளவு வேகமா கட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து கேக்குறா. பழகிருச்சுல, அதனாலதான் இப்ப கட் பண்றது சுலபமாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்டைரக்டா அம்மா நமக்கு தான் சொல்றாங்க அப்படின்றது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது. தங்கச்சிங்க கிட்ட கோவப்பட்டாங்கல்ல, பக்கத்துல வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்த மாதிரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பதான் இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு டாலர் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த போட்டோல இருக்க டாலர் மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணி பாக்குறாரு. ஆமா, இதுதான் அந்த பொண்ணோட டாலர் அப்படின்றத முடிவு பண்ணிடுறாரு. ஹீரோயின் இப்ப ஓரளவுக்கு வேலையெல்லாம் கத்துக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு நல்லபடியா கட்டிங் எல்லாம் முடிச்சு காசெல்லாம் வாங்கிடுறாங்க. இப்பதான் குரு இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறான். எனக்கு ஷேவிங் பண்ணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துடுறான். ஷேவிங் கிரீமா அப்ளை பண்ணும்போது டச் பண்ணுவாங்கல்ல, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி பண்றதா இருந்தா ஒரு நாளைக்கு 100 தடவை கூட ஷேவிங் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாதி தூரம் ஷேவிங் பண்ற வரைக்கும் அவன் அப்படிதான் பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் நெரிக்கிற மாதிரி வைக்கிறாங்க. இத பாக்குற பசங்க 2 பேருமே பயந்து வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுமே பயப்படுறான், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப வேகமா அந்த பசங்க கிட்ட வரான். பசங்க எல்லாம் சிரிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியேவா வீட்டுக்கு வரப்போற, போய் மன்னிப்பு கேட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் திரும்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கஷ்டத்துக்காக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன், இப்படிதான் பேசுவியா, இந்த மாதிரி என்கிட்ட மட்டும் இல்ல யார்கிட்டயும் பேசாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இவங்களும் ஷேவிங் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சேர்ந்த மாதிரி இங்க இருக்க உங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால மறைஞ்சிருந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கல் எடுக்கிறவரும் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவர் அட்டாக் பண்ற மாதிரி சில ஆட்கள் வராங்க. இவங்களும் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்களை துரத்துறாங்க. ஆனா அந்த ஆட்கள் இவங்களை ஏமாத்தி தப்பிச்சிடுறாங்க. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஹீரோயினும் ஈவினிங் வரைக்கும் வேலை பாக்குறாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கடையை சாத்திட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்லு விக்கிறவர் வந்துட்டு இருக்காரு. இங்க காவல் காக்கிற கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் கல்லு குடு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கி குடிக்கிறாரு. போதையில இருக்கிறதுனால இந்த கான்ஸ்டபிளும் மயங்கிடுறாரு. இப்பதான் ஹீரோயின் இந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவங்களும் பயந்த மாதிரி திரும்பி பாக்குறாங்க. அங்க மறைஞ்சிருக்க 3 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. இவங்க கழுத்துல ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கும் போதே இவங்க அருவாளை எடுத்துடுறாங்க. அதை வச்சு அந்த கயிறை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த 3 பேருமே சேர்ந்த மாதிரி இவங்க அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இன்னொரு கான்ஸ்டபிளும் வந்து இவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் கத்துற சவுண்டும் கேக்குது. உடனே அந்த பகுதிக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனுங்க சேர்ந்த மாதிரி ஹீரோயின் அட்டாக் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அவங்க 3 பேரையும் போலீஸ் புடிச்சு வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. இப்ப அவங்க 3 பேரையும் இன்ஸ்பெக்டர் வெளியே வர வைக்கிறாரு. எதுக்காகடா இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாரு. இந்த இடத்துல தான் இவங்களோட பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒன்னா வேலை பார்ப்பாங்க. சந்தோஷமா இருக்க பாலியல் விடுதிக்கு போலான்னு முடிவு பண்ணி இவங்க 3 பேருமே வந்திருப்பாங்க. இவங்க கேங்ல ராஜுன்னு ஒரு நபர் இருப்பாரு. அவர் ஒரு பொண்ணு இருக்கிற ரூமுக்கு தான் வராரு. இவங்க பேர் தான் மல்லியா இருக்கும். மல்லியை இவரை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. இவரை என்ன பண்றாருன்னா எதுவுமே பண்ணாம காசை மட்டும் வச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதே மாதிரிதான் தொடர்ச்சியா பண்றாரு. அதனால இவர்கிட்ட மனசு விட்டு பேசலாம் நினைச்சிருப்பாங்க. இவங்களோட கஷ்டம் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மல்லியோட அம்மா விலை மதுவா இருப்பாங்க. ஆனா நம்ம பொண்ணு அப்படி மாறிடக்கூடாதுன்றதுக்காக தம்பிக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைம் இவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் நிறைய வயசு வித்தியாசம்லாம் இருக்கும். அந்த தம்பி பாலுவா தான் இருப்பாரு. இவங்களை வச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாரு. இவர் தான் இந்த பாலியல் விடுதியில கொண்டு வந்து இவங்களை விட்டுருப்பாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படுற டைப்பா இருப்பாங்க. இதெல்லாம் வேணாம், என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டிருப்பாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை தினமும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த விஷயத்தை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி பண்ண வச்சிட்டு இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராஜுவோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் பயந்த சுபாவம் உடையவங்களா தான் இருப்பாங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தினமும் அவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஃபீலிங்கா சொல்லிட்டாரு. உன் விஷயத்துல அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன், எப்படியாவது உன்னை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துல பேசி உங்களை வெளியெல்லாம் கூட்டு வந்துடுறாரு. இதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்றாரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, தேவையில்லாத பிரச்சனை வேணாம், எதுக்காக இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறேன்னு கேக்குறாங்க. ரிஸ்க் நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜு சொல்றாரு. என்ன பேசிட்டு இருக்க, என்ன வந்தாலும் சேர்ந்தே சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லியிருப்பாங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தி எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அந்த வழியா வர பாலுவும் கவனிச்சிடுறாரு. நம்ம கிட்ட மட்டும் அழுகுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருப்பா, இங்க மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கா பாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு கிளம்புறாரு. இப்ப பாலுவும் இவரோட ஊருக்கு கூட்டு வந்து அடிச்சு டார்ச்சர் பண்றாரு. இதுக்கப்புறம் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்றாரு. இவங்க சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு யாருக்குமே தெரியாம பாத்துப்பாரு. பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு பாத்தீங்களா, மல்லி கூட ஒன்னா இருந்துட்டு கிளம்புறாரு. இந்த விஷயத்தை இவரும் கவனிக்கிறாரு. ஓஹோ, மனுஷன் இந்த விஷயத்துல வீக்கா, இந்த விஷயத்த நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப லேடிஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. மல்லின்னு ஒரு பொண்ணு புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்கல,
அந்த 3 பசங்க கூட சேர்ந்த மாதிரி இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கா, உங்க வீட்டு பொண்ணுங்களையும் இந்த தொழிலுக்கு இழுத்துற வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை லைட்டா பயம்புத்திட்டு போயிடுறாரு. பாலுவை மீறியே இவங்க ராஜு கிட்ட பழகிட்டு இருப்பாங்க. அதனால தான் பாலு ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பஞ்சாயத்து தலைவர் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துட்டு இருக்காரு. எதுக்கு கூட்டு வரான் அப்படின்றது இவருக்கும் சுத்தமா புரியல. அந்த ராஜு கூட போயிடலான்னு பார்த்தல, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களை அடிச்சுக்கிட்டே வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. எதுக்காக அடிக்கிற அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. இவ்வளவு அந்த 3 பேரும் சேர்ந்து இந்த ஊரோட பேரையே கெடுத்துட்டு இருக்காங்க, நீங்க நம்மளனா பஞ்சாயத்து தலைவர் கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம மாட்டிக்கூடாது அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்து தலைவர் யோசிக்கிறாரு. இவன் சொல்ற எல்லாமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மல்லியும் பாலு பண்ணதெல்லாம் புரிய வைக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா பேசுறதுக்கு யாருமே வாய்ப்பு தர மாட்டாங்க. ஈரன் அம்மா, கவிதா அம்மான் எல்லாருமே இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இவங்களை அடிச்சு இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. இதனால தான் மல்லியும் சூசைட் பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சோன 3 பேருமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ராஜுவும் அந்த பாலு மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அவனை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பாலு ஒரு இடத்துல பாத்துறாரு. பாலு அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. ஆனா பாலு இருக்காரு பாத்தீங்களா, ஊர் மக்கள் கிட்ட வந்துடுறாரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே பாலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால ராஜுவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த 2 பேரையும் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பேருமே இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது, ஓடிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் வேற வழி இல்லாம கிளம்பி இருப்பாங்க. அதுக்காக ஊர் மக்களை கொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நாங்க சொன்ன எதையுமே அவங்க காது கொடுத்து கேட்கல, அவங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சதுல இவனுக்கு காதே கேட்காம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால தான் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரையா நாங்க கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அப்படி பார்த்தா நீங்க ஈரினையும் கொலை பண்ணிருக்கணும்ல, எதுக்காக ஈரினை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. கவிதாவை இவங்க தான் கொலை பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி ஈரினையும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. காரணம் 2 பேரோட பேரண்ட்ஸும் திட்டினாங்கல்ல, அதனால தான் இப்படி பண்ணணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனா முத வாட்டி பிளான் போடும்போது ஈரின் தப்பிச்சிருப்பாங்க. 2வது வாட்டி ஈரினி உங்க கிட்ட மாட்டிருப்பாங்க. ஆனா ஈரினி உங்களுக்கு எதிராக ஃபைட்லாம் பண்ணாங்கல்ல, அதனால ராஜுவோட மனசும் மாறிடுது. இவள மாதிரி தைரியமா இருக்கணும், அவ தைரியமா இல்லாதனால தான் அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா. இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வேணாம், இதோட முடிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸும் சரின்ற மாதிரி பிடிச்சிருக்க இவங்களை விட்டுறாங்க. இவங்க அதுக்கப்புறம் தான் அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களும் சரண்டர் ஆயிரலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. அப்பதான் போலீஸ் வந்து லாக் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேர்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப கான்ஸ்டபிளும் இவங்களை தள்ளி கூட்டு போறாரு. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, எப்பவுமே போல அவங்களோட வேலைக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணோட லைஃப்ல இது நடந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு நடந்தது பாத்தீங்களா, அந்த பொண்ணும் கடைசியில பேசிட்டு இருக்காங்க. இதோடய நமக்கு படம் முடியுது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.